ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா கார்த்திக் சேனல். நிலக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, களிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. ஃபஸ்ட்டு நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமே சேனல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இது ஆறட்டும். அடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு புளி, 2 வரமிளகாய், கொத்தமல்லி, 2 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். அப்புறம் தேங்காய், இதோட கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்திக்கலாம். இது மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க. இதோட நம்ம வறுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நிலக்கடலையும் சேர்த்திக்கலாம். சிம்பிள் டிஷ் தாங்க, ஆனால் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுடலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அவ்வளோதாங்க சட்னிக்கு தேவையான தாளிப்பு. சூப்பரான சிம்பிளான சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. பாய். See you.